வாழை மலர் மண்ணை வணங்கி பணிவதுபோல் இருகரம் கூப்பி இசைத்தேன் என் வணக்கம். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. ஐயிரண்டு திங்கள் அங்கமெல்லாம் நொந்து என ஈன்ற அன்னைக்கும் என்னை வளர்த்து ஆளாக்கி இவன் தந்தை எண்ணோற்றாங்கொள் எனும் சொல் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய என் தந்தைக்கும் அகர முதல எழுத்துக்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து துணிச்சலாக பேசுவதற்கு துணையாக நின்று கொண்டிருக்கும் முன்னாள் ஆசான் பெருமக்களுக்கும் 24 மணி நேரமும் என் பாதங்களை சுமந்து கீழே விழாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் என ஈன்றா தாய் பூமாதேவிக்கும், இந்த விருதுநகர் தேசத்தின் தந்தையாக விளங்குகின்ற மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் ஏனைய அதிகாரிகளுக்கும், இந்த அரங்கத்திலே வானத்திலே மின்னிக்கொண்டிருக்கும் நட்சத்திரங்களைப் போல இந்த அரங்கத்திலே மின்னிக்கொண்டிருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும், இன்றைய மாணவ மாணவிகளுக்கும், நாளைய அப்துல் கலாம்களுக்கும் கல்பனா சாவ்லாக்களுக்கும் இச்சிறியேன் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி கல்லணை கட்டிய கரிகார் சோழனைப் போல் முகவரி தந்த தமிழன் என்ற தலைப்பிலே சொல்லனை கட்டி சொற்பொழிவு ஆற்ற வந்திருக்கிறேன். உங்கள் காது கோப்பைகளில் கூழாக ஊற்ற வந்திருக்கிறேன், பருகுங்கள். சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், ஆனால் இறந்துண்டு வாழ்வதில்லை என்று உறக்கச் சொன்னவன் தமிழன். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று இறைவனுக்கே பாடம் புகட்டியவன் தமிழன். 2 அடி வெண்பாவில் உலகத்தை ஆண்டவன் தமிழன், தர்மத்தின் தலைவன் தமிழன். மலையிலே சந்தனம் பூசி தரையிலே தங்கம் விளையும் தமிழன்னையின் மடியில் தவழ்ந்தவன் தமிழன். ஆசியா கண்டத்தையே அலறவிட்டவன் தமிழன். சிலம்பொலியில் கற்பை கற்றுக் கொடுத்தவன் தமிழன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழியின் முத்துச்சிற்பி தமிழன். நீரின்றி அமையாது உலகு என்று திட்டமிட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எதிர்காலத்து கதிர்ச்சோலைகளுக்கு கல்லணை கட்டிய தீர்க்கதரிசி தமிழன். முதலில் மூலிகைகளில் மாளிகை கட்டி மருத்துவம் பார்த்த 2ஆம் பிரம்மன் தமிழன். இயற்கையில் மனம் உண்டால் ஆகாது, செயற்கையில் தான் மனம் உண்டாகும் என்று தமிழ்ச்சங்கத்திலே படைத்தவனையே பதறவிட்டவன் தமிழன். அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம், கலிங்கத்து, பரணி எனும் இலக்கிய சோலைகளுக்குள் தமிழன்னையை தாளாட்டியவன் தமிழன். தவறு இல்லையெனில் எந்த கொம்பனுக்கும் பயப்படாத கம்பனின் வழிவந்தவன் தமிழன். முரத்தால் புலியை விரட்டிய வீர மங்கையை பெற்றெடுத்தவன் தமிழன். பேடியாக இருப்பவன் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான் என்று கும்பனியாரிடம் குமுறியவன் தமிழன். இயல், இசை, நாடகம் எனும் முத்தமிழை வளர்த்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எனும் முப்பாலை ஊட்டி வளர்த்தவன் தமிழன். புண்ணிய பூமியில் கண்ணியம் காத்தவன் தமிழன். சிற்பக்கலையில் சிறந்தவன் தமிழன். கோயில்கள் கூடாது என்பது அவன் நோக்கமல்ல, கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்று பகுத்தறிவை ஊட்டியவன் தமிழன். No sentence ends with because is a conjunction word என்று பிகாசுக்கு அடுக்கு மொழியிலே வெள்ளையனையை வெளுத்து வாங்கியவன் தமிழன். கட்டுக்கதைகளுக்கும் கத்தை கரன்சிகளுக்கும் மயங்காதவன் தமிழன். திண்ணை பல கட்டி மனங்குளிர ஒருசான் வயிற்றுக்கு கஞ்சி வார்த்திட்டவன் தமிழன். தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று மனக்குமுறலை கொட்டியவன் தமிழன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று வணங்காமுடியாக இருந்தவன் தமிழன். முட்களின் தேசத்தில் புகுந்து விடுவோமா, பூக்களின் தேசத்தில் புகுந்துவிட மாட்டோமா என்று ஏங்கி தவித்த உலக மக்களுக்கு எதிர்காலம் புதிர்காலம் அல்ல, ஒளி வீசும் கதிர்காலம் என்று கச்சிதமாய் கணக்கு போட்டு நம்பிக்கை ஒளியை பாய்ச்சியவன் தமிழன். கந்தக காற்றின் கை குழந்தைகளாக இருந்தவர்களுக்கு மல்லிகை காற்றின் வாசலை திறந்து விட்டவன் தமிழன். அமிழ்தம் அவனுடைய வழி, அன்பே அவனுடைய மொழி. வறுமையில் வாடினாலும் நாடு செழிக்க ஏவுகணைகளை ஏவி வல்லரசு நாடுகளை திரும்பி பார்க்க வைத்தவன் தமிழன். கணிதத்தில் பல தேற்றங்களை கண்டுபிடித்தவன் தமிழன். தன் தலையே போனாலும் கலை அழியக்கூடாது என்று அறம்வழியில் வாழ்ந்தவன் தமிழன். அறிவின் கடலை கடைந்து அமிர்த திருக்குறளை தந்தவன் தமிழன்.
பத்தினி சாபம் பழித்துவிடும் என்று அன்றே உரைத்த துறவுடை அரசன் தமிழன். இலைகளை ஆடைகளாக அணிந்தவர்கள் மத்தியில் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்து ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாட்டை உணர்த்தியவன் தமிழன். ஞானம் கொண்டு அண்டத்தின் மானத்தை காத்தவன் தமிழன். செங்கோல் ஏந்தி நாட்டை ஆண்டவன் தமிழன். நீதி கேட்க வந்த கண்ணகியின் புலம்பலை கேட்டு தவறு இழைத்து விட்டேன் என்று வருத்தம் கொண்டு சான்றோர் சபையிலேயே உயிர் நீத்தவன் தமிழன். உயிர் நீக்கின் மயிர் நீக்கா கவரிமான் இனத்தைச் சேர்ந்தவன் தமிழன். கலைகள் யாவினும் வல்லவன் தமிழன். எவருக்கும் நல்லவன் தமிழன். சிற்பம், சித்திரம், சங்கீதம் எனும் முக்கலைகளின் கூட்டுக்கலவை தமிழன். இறைவனிடம் பயங்கொண்டவன் தமிழன். நல்லாருக்கு நயம் உள்ளவன் தமிழன். குள்ளநரிகளுக்கு எதற்கு கப்பம் கபால ஜாக்கிரதை என்று இடிமுழக்கமிட்டவன் தமிழன். கல் நெஞ்சம் கொண்ட கயவர்களின் மிரட்டல்களுக்கு அஞ்சாமல் கப்பலை விட்டவன் தமிழன். இறுதி வரை குருதியை சிந்தினாலும் கையில் இருக்கும் கொடியை பூமியில் விழாமல் கைகளில் ஏந்தி காத்த திருப்பூர் குமரன் தமிழன். காகங்கள் கொத்தி கற்பாரை பிளக்காது, மேகங்கள் முட்டி மேல்வானம் வெடிக்காது, குருவிகள் மோதி குன்றுகள் உடையாது, ஈசல்கள் ராசாலியை கொல்ல முடியாது என்று கர்ஜித்து வெள்ளையர்கள் தகர்த்து தகைமட்டமாக்க நினைத்த காளையார் கோவிலை தன் தலையை அடமானம் வைத்து காத்தவன் தமிழன். உழவுத் தொழிலை உளமாற நேசித்தவன் தமிழன். எதிர்கால கதிர்களுக்கு உணவு வேண்டும் என்று அன்றே யோசித்தவன் தமிழன். மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவர்களுக்காக துயர் விடுவான் தமிழன். தானம் வாங்கிட கூசிடுவான் தமிழன். தருவது மேல் என பேசிடுவான் தமிழன். நீதியையும் உரிமையையும் நிலைநாட்ட இறையாண்மையை நசுங்காமல் பொசுங்காமல் கட்டி காத்தவன் தமிழன். நான் கூறிய அத்தனை வார்த்தைகளின் மானத்தை காத்தவன் தமிழன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.